என்ன மாமா இந்த மாதிரி பேசுறான்? எனக்கு வர கவலைப்படாத மாப்ள. என்ன சொல்றா அவ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனு சம்மதம் சொல்லிட்டா. சம்மதம் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி சொல்லல, உன் மாப்பிள்ள ரொம்ப அப்பாவியா நல்ல மனுஷனா இருக்காயா. அந்த ஆள்கிட்ட என்னென்னவோ போய் சொல்லி வச்சிருக்கீங்க. ஜமீன் மகளா, ஒரே வாரிசா, வடிவ ஜமீனோட தங்கச்சியா? ஜமீனுக்கு அப்ப நீ என்னல? எதுக்குங்க அதெல்லாம்? உங்க காரியம் நடக்கும். காரியம் நடந்தே ஆகணும். நடக்கல, அணு பிரச்சனை அத்தனையும் வெட்ட வெளிச்சமாயிடும். அவகிட்ட சொல்லி வை. மாப்ள வண்டிடு. ஹலோ சார், என்ன இங்க? விஜய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல சீதாம்மாக்கு தான். அவங்களுக்கு என்ன? கொஞ்ச நாளாவே லேசா நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டரை போய் பார்க்கலான்னு சொன்னப்பலாம் இப்ப வேணாம், சாதாரண கேஸ் ட்ரபிளா இருக்குன்னு மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னா, விஜய்க்காக அவன் கூட கண்ணாமூச்சி விளையாடி இருக்காங்க. அவன் திடீர்னு முன்னாடி வந்து கத்துனதும் அதிர்ச்சியில அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து மூர்ச்சியாகி விழுந்திருக்காங்க. விஜய் பாட்டி பாடின்னு எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தா. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நான் வீட்டுக்கு வந்து அவங்கள பார்த்து ஸ்டன் ஆகி உடனே டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி செக் பண்ண சொன்னேன். அவர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்ல. ஆனா அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. சீத்தம்மா வேலைக்காரிய போல வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கும் என் அண்ணனுக்கும் அம்மாவை போல வீட்லயே தங்கிட்டாங்க. அண்ணன் அண்ணி இல்லாதப்போ விஜய் எப்படி வளர்க்க போறோமோன்னு ரொம்ப மலைச்சு போய் நின்று இருந்தேன். சீத்தம்மா தான் நான் இருக்கேன்ல தம்பின்னு குழந்தைய தூக்கிக்கிட்டாங்க. விஜய பொறுத்த வரைக்கும் சீத்தம்மா அவனோட நிஜமான பாட்டி தான். திடீர்னு அவங்க விழுந்துட்டாங்கன்னு உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் ஆகல. சீக்கிரம் அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். கவலைப்படாதீங்க, சீதாம்மா சீக்கிரமா குணமாயிடுவாங்க. ஆமா, நீங்க யாருக்கு மெடிசன் வாங்க வந்திருக்கீங்க? அப்பாவுக்கு. அப்பாவுக்கு என்ன? அப்பா என் மாமனாருக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி கிட்னி டொனேட் பண்ணாரு. அதுக்காக அப்பா ரெகுலரா மெடிசன் சாப்பிடணும். அதான் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்றீங்க? இந்த வயசுல கிட்னி டொனேட் பண்ண முடியுமா? முடியுமான்றதை விட டொனேட் பண்ண கூடாதுன்னு தான் சொல்லணும். ஆனா என் மாமனார் உயிரை காப்பாத்த டோனர்ஸ் கிடைக்காம நான் எப்படி காப்பாத்த போறேன்னு மலைச்சு நின்னப்போ அப்பா தானா வந்து சம்மந்தி பிளட் குரூப்பும் என்னோடதும் ஒண்ணுதானே, நான் டொனேட் பண்றேமான்னு சொன்னாரு. கிரேட். உங்க அப்பாவை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. வயசாயிட்ட பின்னாடியும் தன்னை பத்தி கவலைப்படாம கிட்னியை டொனேட் பண்ண ஒரு மனசு வேணுமே. மேடம், மெடிசன் வேணா வாங்கிட்டு வாங்க, நானே உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். ஐயோ, எதுக்கு? நீங்க வீட்டுக்கு போய் சீதாமாவுக்கு மருந்து கொடுங்க. எனக்கு வீடு பக்கம் தானே, நான் போயிடுவேன். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். பாய். அப்பா, மாத்திரை போட்டுக்கங்க. அம்மா, தேவராஜனுக்கு உடம்பு எப்படி இருக்கு? விசாரிச்சேன்பா. மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தூங்குறாங்களாம். நாளைக்கே போய் அந்த அம்மா போய் பாருமா. சரிங்கப்பா. ஏன் சொல்றேன்னா, நம்ம கம்பெனி ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது பெரிய ஆர்டர் கொடுத்து உதவி பண்ணாருல்ல, அவருக்கு ஒரு கஷ்டமா இருக்குமா, நம்ம உதவி பண்ணோம்ல. கண்டிப்பா செய்யலாம்ப்பா. நான் நாளைக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரிப்பா, நீங்க மாத்திரையை போட்டு படுத்து தூங்குங்க. அவுட். பேச்சி, பேச்சி, என்ன இங்க வந்து தனியா உட்காந்து எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க?
நான் பார்த்த அந்த 2 ஆளுங்களால விசு சாருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குக்கா. ஏதாவது செய்யுங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் பேச்சு? ஸ்வேதா அப்பா அவரா தேடிக்கிட்ட வாழ்க்கை, அவருக்கு ஒரு ஆபத்து வந்துரும்னு நானோ நீயோ பதப்பதிக்கிறது கூட அவரால உணர்ந்துக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா நம்மள சந்தேகப்படக்கூட செய்வாரு. புரியுது, ஆனா நம்ம நேரடியா அவர் விஷயத்துல தலையிட முடியாது. நான் போய் அவர்கிட்ட ஏதாவது சொன்னா அவரையும் அணுவையும் பிரிக்க நான் சதி பண்றதா என்கிட்டயே சொல்வாரு. அனு நல்லவ இல்ல, அவளால விசுசாருக்கு ஆபத்துக்கா. அவர் அங்கிருந்து காப்பாத்தணும். நீங்களும் அவரும் சேர்ந்து வாழுங்கக்கா. பைத்தியம், நானும் அவரும் ரொம்ப தூரம் விலைக்கு போயாச்சு. நீ நினைக்கிறதெல்லாம் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கனவுல கூட நடக்காது. வந்து படு, வா. மிஸ்டர் வரதராஜன், கல்நோட்டு மேட்டர்ல நாகராஜனையும் அவன் ஆட்களையும் ஏவி விட்டது யாருன்னு, அதுல தனிலிங்கத்துடைய பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கவும் விசாரிக்கவும் சொல்லியிருந்தேன். இந்த ஆங்கிள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சார், மிஸ்ஸஸ் ராதாவுடைய ஒரே எதிரிங்கிறது அவங்க ஹஸ்பண்ட் விஸ்வநாதன் கல்யாணம் பண்ணியிருக்கிற அணுங்கிற லேடி தான். அந்த லேடிக்கு உதவியா இருக்கிறது ஜெயராமன்கிற அவங்களுடைய அண்ணன் தான். நாகராஜ், தனிலிங்கம், ஜெயராமன் இவங்க 3 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது என்னுடைய யூகம் சார். நீங்க சொன்ன மாதிரி நாகராஜ் அவனை நாம அரெஸ்ட் பண்ண அவனே சூழ்நிலையை கிரியேட் பண்ணியிருந்தா அதுக்கான காரணம் என்ன? அவனை சரண்டராக வச்சு எதனால முருகனை வெளியில வர வச்சாங்க? இதுக்கு பின்னாடி என்ன? நாகராஜ் அரெஸ்ட் ஆயிட்டதுனால தனிலிங்கமும் ஜெயும் ரொம்பவே அலர்ட் ஆயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது சார். தனிலிங்கத்தோட பர்சனல் நம்பருக்கு நாம சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு காலும் வரல சார். ஆனாலும் தனிலிங்கத்தை ஃபாலோ பண்ணி உண்மையை கண்டுபிடிக்க ஒரு விஜிலன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். முருகனுடைய தங்கச்சி பேச்சு முருகனை தேடிட்டு இங்க வந்தப்ப கொஞ்ச நாள் அணு வீட்டுல வேலை பார்த்திருக்கா. அப்ப 2 பேர் அணு வீட்டுக்குள்ள புகுந்து மிரட்டி நகை பணத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அணு கூட விஸ்வநாதன் இருக்கிறதுனால அந்த ஆளுங்களால அவர் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பேச்சு பயப்படுறா சார். அந்த 2 பேரும் நெல்லை ஸ்லாங்ல பேசியிருக்காங்க. அவங்க 2 பேரும் நெல்லை டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்களா இருந்தா தனிலிங்கமும் இதுக்கு முன்னாடி நெல்லை டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்துட்டு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவர் தான். அவங்களுக்கும் தனிலிங்கத்துக்கும் தொடர்பு இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். விஸ்வநாதன் வேலை பார்க்குற பேங்குக்கு வெளியில ஜெயராம அதே 2 பேரும் மிரட்டி பேசியிருக்காங்க சார். இந்த விவரம் மிஸ்ஸஸ் ராதாவுக்கு தெரிய வந்து அந்த பேங்க்ல வேலை பார்க்குற பியூனோட செல்போன்ல வீடியோ மூலியமா பார்த்துருக்காங்க சார். பின்னால அந்த செல்போனும் அவர்கிட்ட இருந்து திருடு போயிருக்கு சார். ஸோ பேச்சு பார்த்த ஆளுங்க தான் ராதா மேடம் பார்த்த ஆளுங்களாங்கிறதும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு சார். வெல் டன் மிஸ்டர் வரதராஜன். இந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் ராசாத்தி. இப்போ அவ எங்க இருக்கறா? கோர்ட்ல சாட்சியத்தை மாத்தி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் தலைமறைவா இருக்காங்க சார். அவங்களையும் தேடிட்டு தான் சார் இருக்கோம். ஓகே மிஸ்டர் வரதராஜன், உங்க இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க தெளிவா போயிட்டு இருங்க. ஆனா பாசிட்டிவ் ரிசல்ட் ரொம்ப முக்கியம். நீங்க அதை ரொம்ப சீக்கிரமே அச்சீவ் பண்ணணும். எஸ் சார். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம். ஒரு தோல்வி இன்னொரு வெற்றியை நோக்கினதா இருக்கும். அந்த மிஸ்டர் எக்ஸ் ராதா கிட்ட அடைஞ்ச தோல்வியால அவங்கள ஜெயிக்க நினைப்பாங்க. ஸோ ராதாவுக்கு எப்பவும் ஆபத்து காத்திருக்கு. அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, ராதா இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். பிசினஸ்ல நல்லா டெவலப் ஆயிட்டு வராங்க சார். முருகனும் அவன் தங்கச்சியும் இப்ப அவங்க கஸ்டடியில தான் இருக்காங்க சார். ஓகே மிஸ்டர் வரதராஜன், கேரி ஆன். தேங்க்யூ சார். நான் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்துட்டு ஓகே வந்துடுறேன். சார். விஜய், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா?
ஸ்கூலுக்கு டைம் ஆச்சே, அப்படியே புக்கெல்லாம் எடுத்து வை. ஆ? சீதாமா, என்ன சீதாமா, உடம்புக்கு முடியாதப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. பரவாயில்ல, எதுக்கு எழுந்து வந்தீங்க? இருக்கட்டும்ப்பா. ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவ எவ்வளவு நேரம் தான் படுத்திருக்கிறதுப்பா. சரி, உட்காருங்க. ஆ. தம்பி, கடைசியா நான் உனக்கு பாரம் ஆயிட்டேனப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க சீதாமா? இவ்வளவு நாளா நீங்க என்ன சுமக்கலையா? இனிமே நான் உங்களை பாத்துக்குவேன். விஜய், போய் ஷூ மாட்டிக்க. சரிப்பா. போ, சீக்கிரம் போ. வீட்டு வேலையெல்லாம் நீங்க பாக்குறதா? இதுக்கு தான் சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா அம்மாவோ இல்ல அண்ணன் அண்ணியோ இருந்திருந்தா எப்பவோ கல்யாணம் ஆகி உங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கும்பா. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமா என்ன? எனக்கு மனைவியா வரவ விஜய்க்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணுமே. எனக்கு அந்த கவலையும் பயமும் தான். வரவ அப்படி இல்லாம போயிட்டா விஜய் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவன் என்ன தன்னோட அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். வர்றவள அவனை ஏத்துக்கணுமே. சீதம்மா, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாம் தானா நல்ல விதமா நடக்கும். இப்ப உங்க உடல்நிலைய நல்லபடியா பாத்துக்கணும், அதான் முக்கியம். இப்ப வேற எதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்காதீங்க. விஜய், போலாமா? போலாம் டாடி. பாட்டிக்கு பை சொல்லுங்க. வா செல்லம். ஒழுங்கா பார்த்து பத்திரமா போகணும் என்னப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வேணா. பை பாட்டி. பாய் பாய். வர சீதம்மா. மலைச்சாமி, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ராதா மேடம் போயிட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்பதான் டிசியை பார்த்துட்டு ஸ்டேஷன் போயிட்டு இருந்தேன். வழியில உங்களை பார்த்தேன். பேசாம போக முடியாது இல்லையா? ஓ, டிசி சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. உங்களை ரொம்ப விசாரிச்சாரு. நேத்தும் அந்த நெல்லை கோஷ்டிய பேச்சு பார்த்ததா நீங்க சொன்னீங்க இல்லையா? என்னுடைய ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்த தனிலிங்கத்தை பேச்சு சொன்ன மாதிரியே 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஹெச்டி பேங்க் பியூன் உங்களுக்கு செல்போன்ல காட்டின அந்த 2 பேர் இவங்க எல்லாரும் ஒரே ஆளுங்களா இல்ல வெவ்வேறு ஆளுங்களாங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்கள பிடிச்சிட்டா நிறைய உண்மைகள் வெளியில வரும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது பேச்சு சொன்னதெல்லாம் வச்சுதான் இப்ப டிசி சார்ட்ட பேசிட்டு வந்திருக்கேன். நீங்க மறுபடியும் அவங்கள எங்கேயாவது பார்த்தா முடிஞ்சா செல்போன்ல போட்டோ எடுங்க. அப்படி இல்லைன்னா வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா செய்யறேன் சார். நாங்களும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். பேச்சு தைரியமா இருக்க சொல்லுங்க. சரிங்க சார். ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ஓகே மேடம். எனக்கு பயமா இருக்கு.
ஏந்திர ஏந்திர. என்னாச்சு? என்னாச்சுமா? என்னம்மா? என்னடி ஆச்சு? சொல்லு, என்னாச்சுமா? பாம்பா? என்ன சுத்தி 4-5 பாம்புங்க. ஐயோ, கொத்த வருது. எனக்கு காப்பாத்த யாருமே இல்லம்மா. அம்மா அம்மான்னு அலற. ஐயோ, பயங்கரம். இத பார், நீ கனவுல மட்டும் அலறலடி, நிஜத்திலயும் அலற. உன் சத்தம் சமையல் அறை வரைக்கும் கேட்டு ஓடி வர. கடவுளே, இரு தரேன். இந்தம்மா குடி. மெதுவா குடி. அனுமா, ஹே, கனவுல பாம்பு வரக்கூடாதுரி. ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்னமா சொல்ற? நான் என்னத்த சொல்றது? பாம்பு கனவுல வரக்கூடாதுரி. ஐயோ, பயப்படாத, அம்மா இருக்கேன்ல, பயப்படாத. சரி, பயப்படாத. என்னன்னு கதவை திறந்து போட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சித்தி, அனுக்கு என்னாச்சு? தூக்கத்துல பாம்பு இவளை சூழ்ந்து கொத்த வர மாதிரி கனவு கண்டு அலர்னா. இப்பதான் குடிக்க தண்ணி கொடுத்து அமைதிப்படுத்திட்டேன். ஐயோ, கனவுல பாம்பா? அப்படி வர்றது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே. நான் பயந்தது சரியா தான் போச்சு. என்னன்னு சொல்ற? ஆமானோ, வர்ற வழியில ராதா இன்ஸ்பெக்டர் வரதராஜன் பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஹெல்மெட் போட்டிருந்ததுனால மெதுவா பக்கத்துல போய் என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சேன். நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தால முத்து பேச்சு, அதான் முருகனோட தங்கச்சி. அவ இங்க பார்த்த விஷயம் எல்லாத்தையும் ராதா கிட்ட போட்டு கொடுத்தான்னு நினைக்கிறேன்.